வெல்கம் டு Bodi RJ Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி பொடி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதில் நம்ம கட்டி பெருங்காயத்தை நான் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக நம்ம பிச்சு போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக நம்ம இட்லி தூளில் போட்டுக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதே எண்ணெயில் நான் 2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 கப் கடலைப்பருப்புக்கு ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு தான் மெஷர்மெண்ட்டு. இந்த கடலைப்பருப்பை வந்து நீங்கள் நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போனா உங்களுக்கு நல்லா நிறைய நாள் வரும். இப்போ நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம ஒரு தட்டில் கொட்டிடலாம். அப்போ தான் நல்லா சீக்கிரம் ஆறும். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 கப் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 2 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் உளுந்தம்பருப்பு. இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் நல்லா கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா நீங்கள் வெயிலில் காய வச்சிடணும். நம்ம இட்லி பொடிக்கு போடுற எல்லா ஜாமானையும் நம்ம வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு நாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்தோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் இப்போ பொடி வந்து நீங்கள் 3 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ அதையும் கொட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரெட் கலரில் வரணும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 5 ஸ்பூன் எள். உங்கள் வெள்ளை எள் இருந்தாலும் பரவாயில்ல, பிளாக்காக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் அது நல்ல கமகமன்னு இருக்கும் உங்களுக்கு இட்லி பொடி, அதனால தான் எள் போடுறோம். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கமகமன்னு வாசனை வர வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் நீங்கள் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதை டைரெக்டாகவே நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. அதையும் கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நம்ம பூண்டு ஒரு 20 பல் பூண்டை நீங்கள் நல்லா இந்த மாதிரி 1-2 நசுக்கி வெயிலில் காய வச்சுருங்க ஒரு 1/4 மணி நேரம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நீங்கள் எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இதில் ஒரு 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை தனியாக ஒரு தட்டில் போட்டுருங்க. நீங்கள் கூட போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அந்த வேர்த்துரும் அந்த ஹீட்டில், அப்புறம் தண்ணி ஆகிடும் உங்களுக்கு அந்த பருப்பெல்லாம். அதனால தான் தனியாக போட்டிருக்கேன் கருவேப்பிலையை. இப்போ திரும்ப கடாயில் நம்ம தேவையான அளவு மிளகா வத்தலை போட்டுக்கலாம். நான் குச்சி வத்தல், குண்டு வத்தல் 2 சேர்த்து போட்டிருக்கேன். அது தேவையான அளவு உப்பையும் போட்டிருக்கோம். கல்லுப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையும் வத்தலையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. வத்தல், பூண்டு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற பருப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த அரைச்ச பிறகு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா வத்தல், கருவேப்பிலை, அதை கூட சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாமேவும். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிருங்க. அரைச்ச உடனே உங்களுக்கு பவுடர் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். அதை ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். நம்ம இந்த பொடியோட நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் எதை ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசைக்கு நீங்கள் இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடியை நம்ம தோசையில் தூவி நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டோம்னா பொடி தோசையாகவும் நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.